ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சுலபமாக நம்ம 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் கூட கரகரப்பாக இருக்கக்கூடாது. இது போல் நைஸாக பவுட்ரு பண்ண பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1/4 கப் அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையை உள்ளே சேர்த்துடலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது போல் வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு பொட்டுக்கடலையோட மனம் வாசனை நல்லா வருங்க. அது வரைக்கும் நம்ம இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது லைட்டாக பொட்டுக்கடலையோட வாசனை வர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. இது ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்வீட் நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்குமே இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம செய்யணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த வாசனையும் வராது, அப்புறம் தீஞ்சிரும், நம்மளுக்கு டேஸ்ட்டு வராது அந்த அளவுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் செஞ்சுக்கோங்க. செஞ்ச பிறகு இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம பால் சேர்த்து செய்யும்போது இதனோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட நான் 1/4 கப் அளவுக்கு பால் பவுடரும் சேர்த்துருக்குறேங்க. பால் பவுடர் சேர்க்கும்போது நம்மளுக்கு இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பால் பவுடர் சேர்க்கணுங்கிறது இல்லை, சேர்க்காமலும் நம்ம செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் பால் பவுடர் சேர்த்துருக்கிறத காட்டலைங்க. அது வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. அதனால் நான் காட்டல. நீங்கள் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சிங்க. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்குன்னு. இது கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த பிறகு நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இது லட்டு போல் நீங்கள் உருட்டி கூட எடுத்துக்கலாங்க. உருட்டி எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக கைகள் எடுத்து இது போல் நல்லா உருட்டிக்கோங்க. நீங்கள் லட்டு போல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி செய்யும்போது குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் இந்த டிசைன் போடுறேங்க. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். குட்டீஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் இது போல் செஞ்சு எடுத்துக்கிறேன். இதே போல் நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வெடிப்புகள் எதுவும் இல்லாத மாதிரி இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் நீட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.